நம்ம ஈஸ்வரி ராதிகா குழந்தைய அபார்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதால வருத்தத்துல இருக்காங்க. அதோடு நிக்காம நம்ம தாத்தா வேற வந்து, என்னாச்சு ஈஸ்வரி, ஏன் வருத்தமா உட்காந்துட்டு இருக்க? கோபியோட போயிட்டு வந்ததுல இருந்து தான் நீ இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. ஈஸ்வரி வந்து இவர்கிட்ட சொன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஒன்றும் இல்லைங்க, எனக்கு நெஞ்சு கரிக்குது, அதனால தான் உட்காந்துட்டு இருக்கேன், ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளியில போன ஈஸ்வரி, வெளியில கோபி இருக்காரு. கோபிய பார்த்ததும், "என்னாச்சு கோபி?" அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. "இவளுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? எதை சொன்னாலும் கேட்க மாட்றாளே! ஒருவேளை உங்களுக்கு குழந்தை பொறந்துடுச்சு அப்படின்னா, எழிலோட குழந்தைக்கு உன் புள்ள சித்தப்பாவோ இல்லன்னா அத்தையோ ஆகணும். எப்படி இது நடைமுறைக்கு சாத்தியமாகும் சொல்லு?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கோபி, "அம்மா, நான் எவ்வளோ சொல்லியும் ராதிகா கேட்கல. நான் என்னம்மா பண்றது?" அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஈஸ்வரி, "சரி, நீ கவலைப்படாத, ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோபி, "இந்த குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி நான் நெஞ்சு வெடிச்சு செத்துட்டேன்னா, அதுக்கப்புறம் யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதுக்கப்புறம் என் பசங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, அவளுக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காதுல்லம்மா" அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கோபி வருத்தப்படுறத பார்த்த ஈஸ்வரி, "நீ எதுவும் ஃபீல் பண்ணாத கோபி, எதுவா இருந்தாலும் நாம பார்த்துக்கலாம்" அப்படின்னு கோபிக்கு ஃபேவரா பேசுறாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியா, செல்வி 2 பேருமே கோபி பண்ண விஷயத்தால அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு கோபி என்ன பண்றதுன்னே தெரியாம மனசொடைஞ்சு போய் உக்காந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம், தூங்கி எழுந்த அப்புறம் ராதிகா கோபிய பார்த்துட்டு, "என்னாச்சு கோபி? ஏன் இன்னும் வாக்கிங் கூட போகாம உட்காந்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "டயர்டா இருக்கு ராதிகா, அதனால தான் நான் போல" அப்படின்னு கோபி சொல்றாரு. "சரிங்க கோபி, வீட்ல எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த பத்தி நீங்க சொல்லுங்க. இந்த விஷயத்த பத்தி சொல்லி தான் ஆகணும்" அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க சொல்ல டிலே பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க அம்மா ஏதாச்சும் சொல்லி விட்டுருவாங்க. அதனால நீங்க முதல்ல சொல்லுங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதோடு நிறுத்தாம ராதிகா சொல்றாங்க, "எனக்கு என் குழந்தை நம்ம குழந்தை தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். டிவில, சினிமால வர மாதிரி உங்க அம்மா என் குழந்தைய ஏதாச்சும் கலைச்சிட முயற்சி பண்ணாங்க அப்படின்னா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் கோபி. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னே எனக்கே தெரியாது. முதல்ல எல்லார்கிட்டயும் நீங்களே சொல்லிடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "போதும் நிறுத்து ராதிகா. எல்லார்கிட்டயும் சொல்லணும் அவ்வளோதானே. அதுக்காக எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி சொல்றாரு. "தூங்கி எழுந்துக்கிட்டோம். எல்லார்கிட்டயும் நானே சொல்லிடுறேன். ஆனா இன்னொரு தடவ அம்மாவ பத்தி இந்த மாரி தப்பா பேசுறத இதோட நிறுத்திக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு கோபி வாக்கிங் போக போயிடுறாரு. ஏதோ போகட்டும், எப்படியோ உண்மை தெரிஞ்சா போதும் அப்படின்ட்டு ராதிகாவும் அமைதியா விட்டுறாங்க. உண்மை தெரியும் போது பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம ராதிகா இருக்காங்க.